ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மரகத செடியை பாருங்கள். இது ஒத்த மரகத தான் இருக்கும். ஒரு காம்பில் ஒன்று தான் இருக்கும். வாங்க பாருங்கள், இது பூத்துருக்கு. இப்போ தான் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். சூப்பராக பார்த்தாவே தெரியும். நல்லா வாசனை வரும், நல்லா கமகமான வாசனை வரும் பாருங்கள். இது மரகத செடி சூப்பராக இருக்கும். வாசனையும் நல்லா கமகமான்னு வரும். இது சாமிக்கு இதெல்லாம் வச்சா நல்லாயிருக்கும். சாமி அலங்காரம் பண்ணால் சூப்பராக இருக்கும். இந்த வாசனை பாருங்கள். அடுத்த செம்பருத்தி, ஒத்த செம்பருத்தி, அது ஒயிட்டாக இருக்குது. பார்க்கலாம் வாங்க. அது ஒத்த செம்பருத்தி தான், ஒயிட்டு செம்பருத்தி. பார்க்கலாம் வாங்க. இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், ஒயிட்டு செம்பருத்தி எப்படி பாருங்கள், நல்லா இருக்குதுங்களா? இதுதான் ஒத்த செம்பருத்தி. ஒரு இதில் ஒன்று தான் வரும், ஒரு இதில் 2 வரும், அவ்வளோதான், மேலே வராது. பாருங்கள், சூப்பராக இருக்குங்களா? காம்பு பாருங்கள். இவ்வாறு நாளைக்கு பூக்கிறது பாருங்கள். இது நாளைக்கு பூத்துரும். இது பாருங்கள், சூப்பராக இருக்குதுங்களா? இது நாளைக்கு பூத்துரும். ஒயிட் செம்பருத்தி தான் இது, பார்த்தா தெரியும். இந்த பாருங்கள், இதுவும் நல்லா கனகமான வாசனை வரும் செம்பருத்தி. இப்போலாம் உரம் போட்டோன்னா நல்லா சூப்பராக வரும். இது வீட்டிலே செஞ்சு வச்சுருக்கோம். வீட்டிலேயே சூப்பராக செஞ்சு வச்சுருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது? நல்லா இருக்குங்களா? அடுத்த பாருங்கள், இலையெல்லாம் பாருங்கள், செம்பருத்தி இலை. இதுவும் கனகமான வாசனை இருக்குது. இதுவும் சூப்பர் வாசனை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தாவே தெரியும் ஒத்த செம்பருத்தி. பாருங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.